அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், பெரியார் பிறந்த மண்ணிலே நீங்கள் கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு நீங்கள் நடமாட முடியாது. தயவு செய்து சொல்கிறேன், இந்நாள் முதல்வர் மக்களின் முதல்வர் என்று சொல்கிறாரே, தாலிக்கு தங்கம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் பெண்களை மதிக்கூடிய தலைவி அவர்கள். ஆனால் நீங்களாம் திராவிடம் சொல்லிக்கொண்டு பித்தலாட்ட அரசியல் பண்ணிக் கொண்டிருக்கிறீர்கள். இனிமேல் திராவிடத்திற்கு தமிழ்நாட்டிலே வேலையே இல்லை என்பதை எங்கள் பொதுச் செயலாளர் வாயிலாக சொல்லிக் கொள்கிறோம். இனிமேல் கருப்பு சட்டையை கட்டிவிட்டு வாருங்கள். இனிமேல் தயவு செய்து. நன்றி, வணக்கம். தூக்கி சென்னைக்கு வீசிய திருச்செங்கோட்டினுடைய செயலாளர் ராஜவேல் அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற நம்முடைய கொங்குநாட்டு தளபதி அண்ணன் ஈஆர் ஈஸ்வரன் உள்ளிட்ட அனைத்து மாநில நிர்வாகிகளுக்கும், இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகளுக்கும், இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து கொங்கு சங்கங்களுக்கும், நாமக்கல் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக மருமகன், மகள், பேரன், பேச்சு அத்தனை பேரும் ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு கோயிலாக சென்று சாமி கும்பிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இங்கே இந்தியா ஒரு இந்து நாடு, தமிழ்நாடு ஒரு தமிழகத்தையும் தமிழ் பண்பாட்டையும் வளர்க்கின்ற ஒரு தமிழ்நாடு. இங்கே இருக்கின்றவர்கள் தாலியை அறுப்போம் என்று நீங்கள் கூறிக்கொண்டிருந்தால் உங்கள் அனைவரையும் பாகிஸ்தானுக்கு நாங்கள் துரத்தி இருக்கின்ற காலம். இந்த கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி என்றைக்கும் தயாராக இருக்கின்றது. வாய்ப்புக்கு நன்றி பாராட்டை வருவீர்கள். நன்றி. பெண்களை பற்றி தவறாக கேரளமாக எழுதிய புலியூர் முருகேசனை புலி நிறுத்த மாவட்டத்தினுடைய செயலாளர் விசா சண்முகம் அவர்கள் இந்த ஒரு பகுதி மட்டும் வந்து உங்களுக்கு இன்னைக்கு ஒரு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுபோன்று உங்கள் காரி எடுக்கும் போராட்டம், பெண்களை இழிவுபடுத்தும் போராட்டத்தை நீங்கள் மாமா சொன்னதை போல், விசா மாமா சொன்னதை போல் நீங்கள் கொங்கு மண்டலத்தில் வந்து கால் வைத்தாலே காலை அடியோடு வெட்டுவோம். கொங்கு மண்டலத்தில் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் சுற்றிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் விவசாயத்தை நம்பி மம்முட்டியை கையில் எடுத்து வேலை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள். எங்களை பொறுத்தவரை இதுபோன்ற பூச்சாண்டி தாட்டை நீங்கள் காட்டி தாலி அறுப்போம் என்று நீங்கள் சொன்னால் உங்கள் தலையை வெட்டி எறிவோம் என்று பேர் கிளம்பியுள்ளோம். அதாவது விவசாயம் செஞ்சிட்டு இருக்க எல்லாரும் சொன்னது போல நமது தொழில் விவசாயம். விவசாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு பொழுதுபோக்காக செய்யக்கூடிய நடவடிக்கை தான் ஜல்லிக்கட்டும் ரேக்லா ரேஸும். ஏன் சீட்டாடுறதை விடுறீங்க, இது போல பல்வேறு கேளிக்கைகளை விடுறீங்க. ஒரு விவசாயத்தில் இருக்கிறனா அவங்க விவசாயம் சார்ந்த ஒரு ஒரு பொழுதுபோக்கு தான் அந்த ஜல்லிக்கட்டும் ரேக்லா ரேஸும். அதை தடுத்து நிறுத்திவிட்டு காரணம் கேட்டால் அந்த கால்நடைகளை துன்புறுத்துகிறீர்கள் என்று சொல்கின்றீர்கள். ஆனா எங்க ஊர் வழியா பொள்ளாச்சி வழியா டெய்லி நூற்றுக்கணக்கான லாரியில அடிமாட்டுகளை வச்சுட்டு கேரளா கொண்டு போறாங்க. ஏன் அந்த லாரியில நிறுத்துங்க, ஏன் ஆர்டிஓக்கு ஒரு ஆர்டர் கொடுங்க. இந்த நிலை இதை தட்டி கேட்கவில்லை என்றால் பொள்ளாச்சி வழியாக மட்டுமல்ல கொங்கு நாட்டின் வழியாக எங்கு கேரளாவுக்கு இந்த லாரிகளே செல்ல முடியாது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். ஏன் மற்ற கட்சிகள் கேட்பதில்லை? உண்மையான தமிழர்களாக இருந்தால் நாளையிலிருந்து வரக்கூடிய அத்தனை செய்தித்தாள்களிலும் கண்டிப்பாக இந்த தாலிக்கு கண்டனம், கண்டிப்பாக இந்த தாலி ஏற்பு போராட்டத்தில் கண்டனத்தை அனைத்து கட்சிகள் விட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். தமிழகத்திலே யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழக பெண்களை வாழ வைப்பதற்காக, தமிழக பெண்களை பாதுகாப்பதற்காக தாலிக்கு தங்கம் கொடுப்பது வழக்கமாக இருக்கின்றது. தாலிக்கு தங்கம் கொடுத்து தமிழக பெண்களை பாதுகாக்கின்ற தமிழக அரசு தாலி அகற்றுகின்ற போராட்டத்தை நடத்துபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுபோன்ற நிகழ்வுகள் எதிர்காலத்திலே நடக்கக்கூடாது. அதை தடுத்து நிறுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை அரசு செய்ய வேண்டும். எப்படி பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பதற்கு சட்டம் இருக்கிறதோ அதே போல பாரம்பரிய பண்பாடுகளை பாதுகாப்பதற்காகவும் சட்டம் வேண்டும். இதையெல்லாம் இல்லாமல் இருப்பதால் தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இயக்கமும் தாங்கள் இருப்பதை தெரிவித்துக் கொள்வதற்காக இப்படிப்பட்ட நிகழ்வுகளை இன்றைக்கு செய்கிறார்கள். தமிழர் பண்பாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே அனாதைகளை பாதுகாக்க வேண்டும் என்று அர்த்தம். அனாதைகள் உருவாவதை தடுக்க வேண்டும் என்று அர்த்தம். தமிழகத்திலே பண்பாட்டை பாதுகாக்காமல் ஒழுக்கமில்லாமல் குடும்பங்கள் உருவாக்கப்பட்டால் குழந்தைகளும் அனாதைகளாவார்கள், பெற்றோர்களும் அனாதைகளாவார்கள். அப்படி தமிழ்நாட்டை அனாதைகள் அதிகமாக வாழுகின்ற மாநிலமாக மாற்றுகின்ற முயற்சியை சில அமைப்புகள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
பண்பாட்டை சிதைப்பதன் நோக்கம் அதுதான். இதற்கு உலக அளவிலே அந்நிய சக்திகள் உதவி செய்து இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறுக்க முடியாது. அதனால் தமிழக அரசு தாலிக்கு தங்கம் கொடுக்கின்ற அரசு தாலி அகற்றுகின்றவர்களை தட்டி கேட்க வேண்டும். இதை போன்ற நிகழ்வுகளை அனுமதிக்க கூடாது. பண்பாடுகளை மூட பழக்கங்கள் என்று சொல்லி அழிக்க துடிக்கின்ற அமைப்புகளை கண்டித்து இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் இருக்கிற அனைத்து தமிழர்களும் இதை கண்டிக்க வேண்டும். உச்சகட்டமாக தாலி அகற்றுகின்ற போராட்டம் வரை திராவிடர் கழகம் சென்றிருக்கிறார்கள். தாலிக்கு தங்கம் கொடுத்து தமிழக பெண்களை பாதுகாக்கின்ற தமிழக அரசு தாலியை அகற்ற துணிந்தவர்களை கண்டிக்க வேண்டும். அவர்கள் மீது வழக்கு போட்டு கைது செய்யப்பட வேண்டும். அந்த நடவடிக்கைகள் வேகப்படுத்தப்பட வேண்டும். தமிழர் பண்பாட்டை அளிக்கின்றார்கள் என்று சொன்னால் இது சாதாரண விஷயம் அல்ல. தமிழகத்திலே அனாதைகளை அதிகரிக்கின்ற முயற்சி, தமிழர் பண்பாடுகள் அளிக்கப்பட்டு ஒழுக்கக்கேடான குடும்பங்கள் உருவாகிறது என்று சொன்னால் தமிழகத்திலே குழந்தைகளும் அனாதைகளாகி போவார்கள், பெற்றோர்களும் அனாதைகளாகி போவார்கள். நாட்டினுடைய பொருளாதாரத்தை வீழ்த்துகின்ற முயற்சியாகத்தான் இதை பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட செயல்பாடுகளுக்கு அந்நிய சக்திகள் உதவியாக இருக்கிறார்கள் என்பதை மறுக்க முடியாது. அப்படி இன்றைக்கு தாலியை அகற்றுகின்ற போராட்டம் தொடர்ந்து நடத்த யாரும் முன்வரக்கூடாது. EVKS இளங்கோவன் அவர்களும் தொல் திருமாவளவன் அவர்களும் கம்யூனிஸ்டுடைய முத்தரசன் அவர்களும் இன்றைக்கு தாலி அகற்றுகின்ற போராட்டத்திற்கு ஆதரவை தெரிவிப்பதை போல பேசி இருக்கிறார்கள். நடிகை குஷ்பு அவர்கள் திராவிடர் கழகம் கொள்கையோடு இருப்பது போலவும் அதை எதிர்ப்பவர்கள் வீணாக பிரச்சனை செய்வது போலவும் பேசி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பேச்சை அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அவர் இப்போது தனி மனிதர் என்று நினைத்துக் கொண்டிருக்க கூடாது. ஒரு அரசியல் கட்சியிலே பொறுப்பில் இருக்கிறார் என்ற பொறுப்போடு பேச வேண்டும் என்று எச்சரிக்கின்றோம்.